2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது, ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கடகராசி புதன் தசை. இந்த கடகராசியில் புதன் தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 3 + 19 சனி தசை 19 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை வந்துடும். 22 வயசுக்கு பிறகு புதன் தசை அப்படிங்கிறது 17 வருடம். 22 + ஒரு 17னாக்கா 39 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். இது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா 19 வருடங்கள் தசா புத்தி இருப்பு, சனியுடைய தசை 19 வருடம். இந்த 19 வருடத்தில் நீங்கள் எந்த தசா புத்தியில் இருப்பில் இருப்பீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. இல்லை 5 வருடங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 5 + ஒரு 17 22 வயசு வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தசா புத்தி இருப்புகள் 5 வருடம் இருந்துச்சுனாக்கா ப்ளஸ் ஒரு 17 கூட்டிக்கணும். அப்போ 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடப்பில் வரும். இப்போ 15 வருடங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 15 + ஒரு 17 32 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு 17 வருடங்கள் தசா புத்தி இந்த புதனுடைய தசை அப்படின்னாக்கா உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து 16 வயசுனாக்கா 16 வயசோட இந்த புதன் தசை முடிஞ்சிடும். 15 12 ஒரு சில பேருக்கு 3 வயசு இப்படி கூட இருக்கலாம். குழந்தை பருவத்திலே போயிடும். 16 அதுக்குள்ளே போயிடும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசை இவர் யார்? இந்த 2025 26 குருவுடைய பயிற்சி 12ஆம் இடத்துக்கு, 2ஆம் இடத்துக்கு கேது, 8ஆம் இடத்துக்கு ராகு, சனி பகவான் 9ஆம் இடத்துல, அதாவது அஷ்டம சனி விடுதலை ஆகி பாக்கியஸ்தானத்தில். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு இருந்தது. இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எந்தவித கெடுபலன்களை கொடுத்துருக்காது. உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக நடந்தது அப்படின்னாக்கா அது அஷ்டம சனியோட பாதிப்பு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்தது மட்டுமே. இப்போ 8ஆம் இடத்துக்கு விடுதலையாகி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார் சனி பகவான். அதே 8ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வந்துச்சு. அதாவது ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது விடுதலை ஆச்சா இல்லையா? தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தசா புத்தி அதாவது இந்த ராசிக்கு புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் நன்மை செய்ய மாட்டார். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த புதன். அதாவது சந்திரனோட வீட்டுக்கு புதன் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். அதே மாதிரி புதனோட வீட்டுக்கு சந்திர பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். இப்போ 3 6 10 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா புதன் தசை அப்படிங்கிறது லக்ன யோகத்தை பொறுத்து. நட்பு கிரக லக்னமாக வந்தால், புதனுக்கு நட்பு கிரகம் வந்தால் முதல் 10 வருஷம் நல்லாயிருக்கும். பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். அப்போ கூட இந்த பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 வருடங்களில் அந்த செவ்வாய் புத்தியில் ஆரம்பித்து செவ்வாய், அதன் பிறகு ராகு, குரு, சனி
இது எல்லாமே கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். பின்னாடி 7 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்காது. அப்படி எடுத்துக்கணும். இப்போ எந்த அடிப்படையில் எந்த ஒரு புத்தி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, எத்தனை வருடங்கள் இந்த புதன் தசை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட உங்கள் கணக்குப்படி, அப்போது இந்த புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செய்ய முடியாத அமைப்பில் இருக்கிறதுனால, இந்த தசைங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யாது அப்படிங்கிறதுனால, இது மறைமுக சுப தொடர்பு. ஒரு சில பேருக்கு வந்து புதன் தசை நல்லாவே இருந்திருக்கலாம் அஷ்டம சனிக்கு முன்னாடி, இல்லை அஷ்டம சனியில் கூட ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்திருக்கலாம். திடீர்னு அஷ்டம சனியில் ஒரு நாள் சரிஞ்சிருக்கும் வேலை, இல்லை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி சென்ட்ரு பகுதியில் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம். உங்களுடைய புதன் தசை அப்படிங்கிறது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் புத பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, இல்லை சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தாலோ, உங்கள் ஜாதக அடிப்படையில் ஒரு சில பேருக்கு சென்ட்ரு பகுதியில் தான் பாதிச்சிருக்கும். இல்லைனாக்கா இந்த அஷ்டம சனி முடிவு பகுதி இருக்கு இல்லையா, முடிஞ்ச பிறகு தான் வேலை வாய்ப்பே போயிருக்கும் அவங்களுக்கு. அஷ்டம சனியில் கூட நல்லா இருந்திருப்பாங்க. அது மாதிரி அமைப்புகளை ஒரு சில பேருக்கு வந்துடும். அதனால் இந்த புதன் தசை அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டா கூட, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, அதை விட 9ஆம் இடத்துக்கு சனி பகவான், பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான், அதை தருவார் இதை தருவார் எல்லாத்தையும் சொன்னால் கூட உங்களுக்கு தசை சப்போர்ட் பண்ணணும். இந்த அஷ்டம சனி விடுதலையான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா ஏற்கனவே கடன் பிரச்சனை நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ 15 வயசுலேருந்து ஒரு 20-21 வயசு வரைக்கும்னாக்கா படிப்பில் நிறைய தடைகள், மனசார்ந்த பிரச்சனைகள், நண்பர்கள் வழியில் பிரச்சனைகள், நிறைய படிப்பில் மந்த நிலை, இது மாதிரி வீட்டுக்கு சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறது பசங்க. அதாவது படிக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இது எல்லாமே இப்போது மாறும். இந்த அவயோக தசையாக இருந்தால் கூட, அவயோகம் செய்யக்கூடிய புத்தியாக இருந்தால் கூட அஷ்டம சனி விடுதலை ஆயிடுச்சு. இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. ஏன்னா ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் 12ஆம் இடத்துல மறையக்கூடாது. உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சுனாக்கா அந்த உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது. வீட்டில் அப்பா அம்மா கூட ஒரு சில கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் உங்கள் ஜாதக அடிப்படையில். இப்போ குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அது மாதிரி மறைமுக எதிர்ப்பு, கடன், நோய், இல்லை வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, வழக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. வார்த்தைகளில் கவனம் தேவை. படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பெருசாக முயற்சி பண்ணி படித்தாதான் அரியர் வைக்க முடியாது. இல்லைனா நிறைய தடைகளை கொடுத்து அரியர் ஏதோ ஒன்று உங்களுக்கு படிப்பு சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல ராகு மட்டுமே. இது வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கிறதுனால தான், அவருக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். அது கூட குரு பார்வை அது 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அதுவும் தீர்வு கோரும். இருந்தாலும் கவனம் தேவை. பைக்கில் போகும்போது இந்த ரேஸ் பண்ணுறது, விளையாட்டு அதிகமாக பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் இல்லாமல் படிப்பில் கவனம் வச்சு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும், ஏன்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பீங்க. இப்போ அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு சில பேருக்கு அஷ்டம சனியில் நல்ல வேலை வாய்ப்பில் இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு வேலை வாய்ப்பு பஞ்சாயத்து வந்திருக்கும். அப்படியும் இருக்குது. ஒரு சில பேர் அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, வேலையில் எனக்கு பயங்கரமான பிரச்சனை அப்படின்ட்டு. இப்போவும் வேலை கிடைக்காம இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வேலை போனவங்களுக்கும் சரி, வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கும் சரி. ஏன் கிடைக்கல அப்படின்னாக்கா அஷ்டம சனியோட பாதிப்பு ஒன்று இருந்தது. புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எப்பவுமே அஷ்டம சனி முடிஞ்ச உடனே புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட டைமும் முடிஞ்சிடாது. ஒரு 6 மாதம் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. உங்களுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மட்டும் பாருங்கள், அது நல்லா இருக்குது, இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடியுதுனாக்கா அந்த 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் தாக்கு பிடிச்சி தான் ஆகணும். அதன் பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். குரு நல்லா இருக்குது. 12ஆம் இடத்துக்கு குரு மறைஞ்சாலும் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ராகு அதுவும் 8ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல கேது. இது சூரியனோட வீடு. இந்த ராசிக்கு சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த கேது பகவானை பற்றி நம்ம பேசவே தெரியல, நல்லாவே இருக்கும். ஏன்னா மாதம் ஒரு பலன்கள். இந்த ராசிக்கு சூரிய பகவான் மாதம் ஒரு கடத்தில் இருப்பார். கேது கொடுக்க வேண்டிய பலன் அப்படி தான் இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஆனால் நல்ல பலன்களே கொடுக்கும். ராசியாதிபதிக்கு நட்பு கிரக வீட்டில் இருக்கிறதுனால கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே. குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், பிரச்சனைகளை கொடுக்காது. பொருளாதார ஏற்றத்தையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த கேது பகவான். இப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலை வாய்ப்பில் பிரச்சனை, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த புதன் தசை. ஏன்னா 3ஆம் அதிபதி 12 கூடிய கிரகம், அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். இது கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். இப்போ 10 வருஷம் புதன் தசையில் அதுக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் ஏற்றம்,
இது மாதிரி வேலை தேடினா அந்த வேலை கிடைக்கிறது உடனே கிடைக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா திடீர் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் கூடி வந்துடும். திருமணத்தில் எந்த வித பாதிப்பும் கிடையாது. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, இது எல்லாமே வந்து திருமணத்துக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து கொடுக்குமான்னா கொடுக்காது, அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது இந்த கேது பக்கம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அப்போ திருமணம்ங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். புதன் தசையில் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. புதன் தசையில் 10 வருடம் முடிஞ்சிச்சு, 11வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க, இல்லை 11 வருடத்துக்கு மேலே இருக்குது புதன் தசை அப்படின்னாக்கா, அதாவது என்னோட கணக்குப்படி ஒரு 30 வயசுக்கு மேலேன்னு வச்சிங்களேன். இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதன் தசையில் நீங்கள் உடனடியாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்றது வேண்டாம். தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்கள். சாதாரணமாக ஒரு வேலை போயிட்டுருக்குன்னா போயிட்டுருக்கட்டும், வேலையில் பிரச்சனை வராது. வேலை தேடினா கூட அந்த வேலை கிடைக்கும். ஏற்கனவே கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். நீங்கள் ஒரு முதலீடு போடுறீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தான் பிரச்சனை. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மறைமுகத்தில், அதாவது பேராசையை தூண்டும், ஏதாவது பண்ணணும், பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதலை கொடுக்கும். போயிட்டு ஏதாவது வந்து லாட்ரியில் போட வைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இல்லை நமக்கு ஒத்து வராத ஒரு தொழிலில் போடுறது, இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரும். அதனால் அது ஒரு பிரச்சனைகள் வரும். புதுசாக தொழில் தொடங்கினாலோ, இல்லை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் பெரிய முதலீடுகளை போடுறது, பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது, இது மாதிரியெல்லாம் வேண்டாம். இது மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணால் கூட இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. ஏற்கனவே எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பாசிட்டிவான பதில் வரும். வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க, அந்த வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். ஏற்கனவே வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க, அந்த வேலை வாய்ப்பில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். எல்லாமே வளர்ச்சிகளை நோக்கி போகக்கூடிய காலம். கடன் பிரச்சனை இருந்தது, சொல்லவே தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தோடு அந்த புத பகவான் சம்மந்தப்பட்டு இருந்தால், 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால், இல்லை உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தோடு இருந்தால் கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். கடன், நோய், வழக்கு, இது மாதிரி ஏதாவது ஒன்று போயிருக்கும். எதில் போயிருந்தாலும் சரி, இந்த அஷ்டம சனியிலேருந்து விடுதலையாகி வெளியே வந்த பிறகு என்ன மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சிங்களோ இந்த புதன் தசை அப்படிங்கிறது கிளியர் பண்ணும். இப்போ நல்லாவே இருக்கும். பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் கூட உங்களுக்கு பயங்காட்டலை. நான் வந்து அதில் முதலீடு மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். முதலீடு பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் இருக்கிறீங்களா, அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்காதீங்க, இருக்கிற வேலையை செஞ்சுட்டே வாங்க. மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் வந்து இப்போ விலகும், கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். குடும்பத்தில் வந்து மாமியார் மருமக சண்டை, சொந்த பந்தங்கள் சண்டை இப்போ நிறையவே வந்திருக்கும். இந்த அஷ்டம சனியில் சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி நிறைய தூண்டி விட்டுருப்பாங்க, கலகம் வச்சுருப்பாங்க, உங்களை வந்து சண்டைக்கு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒன்று வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது இல்லையா, எல்லாமே மாறும். இப்போது உங்களோட சம்மதத்துக்கு வருவாங்க. உங்களை எந்த அளவுக்கு கேவலமாக நினச்சாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ மனநிலை மாற்றங்கள், சொந்த பந்த ரீதியாக, மாமியார் மருமக சண்டை எல்லாமே இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. முடிஞ்ச அளவு ஏன் கிளியர் ஆகும் அப்படின்னாக்கா, இது நாள் வரைக்கும் பண்ணது இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பார்வை, நீங்கள் எதை பேசினாலும் பிடிக்காத அளவுக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த சனி பகவான் தான் பண்ணிச்சு. இப்போ அது இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு டோட்டலாகவே எல்லாமே கிளியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த புதன் தசை அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனை தீரும், எல்லாமே இந்த புதன் தசையில். ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி, அவ்வளோ சீக்கிரம் கடன் அடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஒரு வட்டி கட்டி முடிப்பீங்க, அப்படி இல்லைனாக்கா ஒரு பாதி தொகை கொடுப்பீங்க. முழுமையாக கடன் அடையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த புதன் தசையில். ஏன்னா புதன் அப்படிங்கிறது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம், அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காது. 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு, இந்த குரு பகவான் வந்து பலமாக இருந்தால் மட்டுமே இந்த பொருளாதாரம் வரும். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, அவரோட வீட்டை அவர் பார்க்குறாரு. 6ஆம் இடத்துலனாக்கா மறைமுக எதிர்ப்பு, நோய், கடன் வழக்குகள் கொஞ்சம் குறையுமே தவிர எல்லாமே குறையும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அப்போ புதன் தசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது அவயோக தசை, உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத விட உங்கள் ஜாதக அடிப்படையில் மறைமுக சுப தொடர்பு, யோகம் செய்யக்கூடிய வீட்டில் அந்த புதன் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த புதன் தசையானது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு யோகத்தை தசாபுதி ரீதியாக கொடுப்பார் புத பகவான். நன்றி.